அன்பான நேயர்களே, நாம் இடைவேளைக்கு முன்பாக கரப்பான் என்னும் தோல் நோய் வருவதற்கான காரணங்கள், அதை தடுப்பதற்கான வழிமுறைகளையும், மேற்கொண்டு வந்தால் அதை பூரணமாக தீர்த்து கொள்வதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை சிறுதேள் கொடுக்கை பற்றிய அற்புதமான மருத்துவ பயன்களையும் தெரிந்து கொண்டோம். இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். சிறுதேள் கொடுக்கு இலைச்சாறு 100 மில்லி, நல்லெண்ணெய் 100 மில்லி. முதலில் நாம் தைலம் காய்ச்சுவதற்காக 100 மில்லி நல்லெண்ணெயை நன்றாக காய்ச்ச வேண்டும். நல்லெண்ணெய் வாணலில் விட்டவுடன் சிறிதளவு சூடாக இருக்கும்போதே நாம் அரைத்தெடுத்த சிறுதேள் கொடுக்கு இலைச்சாறை 50 மில்லி அளவிற்கு சேர்த்து ஒன்றாக காய்ச்ச வேண்டும். நன்றாக சிறுதேள் கொடுக்கு இலைச்சாறு நல்லெண்ணெயில் வேண்டிய மட்டும் கொதித்து அதனுடைய நீர்த்தன்மை முழுவதுமாக நீங்கி இப்பொழுது கரப்பான் தைலமாக நமக்கு மாறிவிட்டது. நாம் தயாரித்த இந்த கரப்பான் தைலத்தை வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். அற்புதமான இளம் பச்சை வண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த தைலம் மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. தேகத்தை அற்புதமான முறையில் பாதுகாக்கும். தலைப்பகுதியில் எவ்வாறு எந்த நோய்கள் வந்தாலும் அதையும் தீர்க்கும். இந்த தைலத்தை நன்றாக குளிர ஆற வைத்து எடுத்துக்கொண்டு பத்திரப்படுத்தவும். தோல் நோய் வந்தாலோ, கரப்பான் என்னும் தோல் நோய் வந்தால் கண்களில் நீர் வடிதல் மற்றும் மூக்கில் நீர் வடிதல் என்கிற நோய் உடையவர்கள் வாரத்திற்கு ஒரு முறை தலைப்பகுதியில் நன்றாக தேய்க்கவும். பிறகு ஒரு தேக்கரண்டி அளவிற்கு எடுத்து உடல் முழுவதும் நன்றாக தேய்த்து 10 நிமிடங்கள் சென்றவுடன் சேக்காய் தூள் கொண்டு தலைக்கு குளித்து வந்தால் அற்புதமான முறையில் கண்களுக்கு குளிர்ச்சி, தலைப்பகுதிக்கு மிகவும் ஒரு அற்புதமான தைலமாக மாறி கரப்பான் என்னும் தோல் நோய் வராமல் படிப்படியாக தோல் நோயை மறையச் செய்து தோலில் ஏற்படுகின்ற தடிமனை மிகவும் உன்னதமான முறையில் நீக்கிவிடும். அன்பான நேயர்களே, இது மிகவும் அனுபவத்தில் கை கண்ட ஒரு அற்புதமான ஒரு மருந்து. பல்வேறு நபர்களுக்கு நான் நேரடியாக கொடுத்து பயன்பெற்ற ஒரு இரகசிய ஒரு மருந்து. இந்த பெருந்தேள் கொடுக்கு சிறுதேள் கொடுக்கில் சிறுதேள் கொடுக்கை நீங்கள் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தைலத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.